ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் விளாகு. ஸோ டிஃப்ரெண்ட்டான விளாகுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து தாரணிக்கு நம்ம வண்டி ஓட்ட சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவளுக்கு வந்து கிளட்ஜ் எங்கே இருக்குது, கிளட்ஜ் எது, பிரேக் எது அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. கிளட்ஜ் இருக்கானே அவளுக்கு தெரியாது, கிளட்ஜுனா என்னன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்க தாரணி இப்போ நமக்கு வந்து ஓட்டி காமிக்க போகிறா. ஏன் தாரணி பின்னாடி போய் மறையிற, போய் வண்டி எடுத்து ஓட்டு. நீ வேற பயத்தில் இருக்க. நான் வந்து கற்றுக் கொடுத்தேன் கைஸ். இதுக்காக ஒரு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இது இப்படி தான் கிளட்ஜ்னா இப்படி, கிளட்ஜை ஒன்றும் இந்த பேட்டரி சுவிட்சை போடணும், அந்த அளவுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் இப்படி இப்போ வண்டியில் இறக்குறா அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக எப்போ வந்திருக்கோம்னா, நாங்கள் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு மதியான டைமில் வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மணி இப்போ 3 இந்த இப்போ வந்து நாங்கள் ஓட்டுறோம். ஸோ அதேமாதிரி நீங்களும் ஓட்டி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸில் ஹெல்மெட் போட்டு பண்ணுங்கள். நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு 3 மணிக்கு பண்ணுறனால இப்போ தாரணி இதை ஓட்டி காமிக்க போகிறா. இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே வரீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ தாரணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உட்கார போகிறா, வண்டி எடுக்க போகிறா. ஆனாயிடுச்சா? நீ எங்கிட்ட கேட்டுட்டு இருக்க? எட்ட மாட்டேங்குதுடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நிமித்த முடியலடா. என்னதா நீ பேசுன பெருசா? இங்க பாரு, தள்ளு, அப்படியே புஷ் பண்ணி தள்ளு. நிமித்தி மட்டும் போறா. வண்டியை நேராக்கிட்டல இப்போ அப்படி. ஐயோ, அவ்வளோதான் தாரணி, சூப்பர் தாரணி. ஸ்டாண்டை மட்டும் கால் எடுத்துட்டு ஒரு காலை பேலன்ஸ் பண்ணி. சரி தாரணி, சொல்லி கொடு தாரணி, என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்? ஹீரோ ஸ்டாண்ட் எடுக்க முக்கியம். செம்ம டைட்டா இருக்கு. இப்போ கியர்ல இருக்கான்னு செக் பண்ணுவான். நம்ம லெஃப்ட் சைடு தான் இருக்காங்க. கியர்ல இல்ல. இப்போ கியர் நவுத்துவோம் வண்டியை. ஐயோ, சரி இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுவோம். ஃபர்ஸ்ட் கியர் 1 போட்டா போதும் தானே? ஃபர்ஸ்ட் கியர் 1 போட்டா போதும். 1 போட்டா முடியாது, ஃபர்ஸ்ட் கியர் 2 போட்டா செகண்ட் கியர். இல்லடா, அவ்வளவுதானே. அப்படியே லைட்டா விட்டு பாரு, மூவ் ஆகும் பாரு. மூவ் ஆகுதா? அப்படியே லைட்டா ரைஸ் பண்ணு. கால் எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் நவுற. மேல இது விட்டு போறேன். மேல இது விட்டு போறேன். என்னது பிரேக்? என்ன மாடா பிரேக்? அந்த கையில இருக்கு பாரு, அது பிரேக். கால்ல கீழ இருக்கு பாரு. எந்த கைடா லூசு? எந்த கையா? ரைட் ஹேண்ட்ரி. ஐயோ, கிளட்ச் பிடிச்சாலும் போகுதுடா வண்டி. இதுவா? கிளட்ச் பிரேக் கிடையாது, அது பிரேக். கால் கீழ கால்ட்ட இருக்கும் பாரு. காலெல்லாம் மேல தூக்க முடியாதுடா. இதுவா? இதான் பிரேக்கா? ஆமா, அதான் பிரேக். பிரேக் நிக்க மாட்டேங்குதா? பிரேக் நிக்க மாட்டேங்குதா? என்னடாச்சு? என்னாச்சு தெரியலடா. எப்படி ஆஃப் பண்ண? சாவி நிறுத்தாம? தெரியலடா. சூப்பர் தாரணி, எப்படியே நின்றுச்சு. மேஜிக் பண்ணிட்டேன். இப்ப கிளட்ச் விட்டுறாத, ஏன்னா கீர்ல இருக்கு. ஐயோ, நீ ஸ்டார்ட் ஆக முடியுதுடா. ரைஸ் பண்ணு. ஐயோ, ஸ்டார்ட் பண்ண தெரியல. இவ்வளவு பேசுனியா? ஐயோ, ரொம்ப முறுக்காத. போயிடும். போகாது, ரொம்ப முறுக்கு, நல்ல முறுக்கு. பயப்படாம முறுக்கு. அதான் கிளட்ச் பிடிச்சிருக்கீங்களா? அப்புறம் நவுற விட்டுற போறேன். பிரேக் இதுவா? ஸ்கூட்டியை ஓட்டி பிரேக் அதுதானே தெரியும். அசிங்கப்படுத்துற போறேன். யாருமே பாக்கலடி, எதுவும் அவங்களுக்கு தெரியாது, கவலைப்படாத. இங்க தரைய பாக்காதடி, நேரா பாரு ரோட்ட. இருக்குடா உனக்கு என்ன சொல்லுவ ஈஸியா. ஆமா, நேரா போய் இப்படி ஒரு 8 போட்டு வா. அப்படியே நேரா போவே முடியல. 8 வரையா? கிளட்ச் விட முறுக்காத. கிளட்ச் எப்படின்னா அதுவே நவுரும். லைட்டா ரைஸ் பண்ணு. என்னடா விடுங்கிற, உனக்கே ஓட்ட தெரியல. போ. நல்ல வேலை. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. விட்டுமா? 5 அடி நவுறதுக்குள்ள 50 தடவை வண்டி நிறுத்துறடி. பிரேக் போட்டு கூப்பிடுறது, பிரேக் சத்தமா கூப்பிட்டு நிக்கும் அது. பிரேக் போட்டு. என்னடா வண்டி வச்சிருக்க? பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. வண்டியவா வச்சிருக்க? நிக்குதுடா. இப்பதானே பிரேக் போட கத்துக்கிட்டு இருக்க. எது பிரேக்? இந்த கால்ல இப்பதான் போடுறேன். எங்க ஒரு பூனை இருக்குடா, பூனை வேலை. இது போய் எட்டுற போறேன். எங்க இருக்கு பூனை?
அந்த காரு கிட்ட அங்க இருக்க பூனை கைஸ், அவ கார்கிட்ட இருந்து அங்க ஒரு பூனை தெரியுது, அந்த பூனை அங்க இருக்கான். நீ இங்க நிக்கிறா, பூனையில போய் விட்டுற போறேன், பூனை சொல்லுன்றா பைத்தியக்காரி. பூனை ஓரமா இருக்கு. ஏய் என்னடா வண்டி வச்சிருக்க? ஏய் உனக்கு ஓட்ட தரலடி, சும்மா சும்மா ஆஃப் ஆகுதுன்ற. ஆஃபர் வண்டியை வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஓட்ட தெரியலங்கிற. நானும் ஐயோ கிளச்சு நல்லா பிடிக்கவே இல்லடா, முறுக்கிட்டேன்னு இருக்கு, பறந்துருப்பேன். பறக்கலாம் பறக்காது, ஓவரா இமேஜின் பண்ணாத. ஓட்டு தரணி, அவ்வளவுதான் தரணி, சூப்பர் தரணி. ரைஸ் பண்ணு, ரைஸ் பண்ணு, செகண்ட் கிட்ட போடு. ஆமா வசதி இருக்கேன், இங்க தள்ளாடுது. பயமா இருக்குடா. சும்மா முறுக்கு, பூனை நவந்துக்கு சொல்லு, 6 அடி பூனைக்கு. ஏய் கிளட்சை விடவே கூடாதா? நம்ம விட்டாதாண்டி வண்டி போகும். இல்லடா, விட்டு பிரேக்க போட்ட வண்டி நின்றுதுடா. கிளட்சை விட்டு பிரேக்க போட்டாவா? ஆமா, கிளட்சை விட்டுட்டா வண்டி நவுந்துரும். அப்ப சொல்றதெல்லாம் என்ன கருத்து பண்ண? கிளட்சை விட்டு வண்டி நவுந்துருமா? அட பைத்தியம். கிளட்சை விட்டா வண்டி நவுரும், கிளட்சை விட்டு பிரேக் பிடிச்சா வண்டி ஆஃப் ஆயிடும். அது சரி. ஏய் கை வலிக்குதுடா. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏய் கொஞ்சம் இப்படியே எடுக்காத, கொஞ்சம் டீசெண்டா இருடா. எனக்கு ஓட்டுறதுல கண்டுபிடிச்சிருவாங்க. கைஸ் என்ன சொன்னா, எல்லாம் நடந்து வராங்க, மற்றவங்க ஓட்ட தெரியலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அமைதியே குனிஞ்சு நின்றுட்டு இருக்கா. கேஷுவலாக உட்காந்துருக்கா. ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறி. ஏய் கொஞ்சம் பேசாம இருடா. கைஸ் அந்த தாத்தா தான் கைஸ் ஓட்டுறா அப்படின்னு தெரிஞ்சு அங்கிட்ட 2 ரவுண்ட் வாக்கிங் வந்தாரு. ஓட்டுதாரு நீ, வாதாரு நீ, சூப்பர் தாரு நீ. இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டோம், வித்தையெல்லாம் காமி. என் வித்தையை தானே நல்லா காமிக்கிறேன் பார், நல்லா பார்த்து சிரி. முறுக்கு நேரா பாரு, லாங்கா பார்க்கணும். லைட்டா கிளட்ச் விடு, அது வண்டி மூவ் ஆகும். மூவ் ஆனோடனே அப்படியே முறுக்கு முறுக்கு, அவ்வளவுதான் தண்ணி. அப்படியே போய் குரங்கு மேல விடு. ஏய் பிரேக்டா, ஏய் பிரேக் எங்கடா போடா? ஏய் நிக்க மாட்டேங்குது. பிரேக் கீழ இருக்கு, கால்ல இருக்கு, கையில ஒண்ணு இருக்கு. நான் காலையிலே போட்டுட்டு இருக்கேன்டா. ஐயோ ஆளு வராங்கடா, கொஞ்சம் நிப்பாட்டுவோம்டா டேய். ஐயோ கைஸ், இவ்வளவு நேரம் ஓட்ட தெரியாம நடிச்சேன், எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க. எப்படி சூப்பரா ஓட்டுறா பாருங்க. நவுந்துக்கோ, மேல இது விட்டுற போறேன். ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பர்ட், செம ஸ்பீடா போவேன். சூப்பரா ஒட்டி காமிக்கிறேன். என்னாச்சு வண்டி? இல்ல நான் கொஞ்சம் யோசி, அதனால கொஞ்சம் டைவர்ட் ஆனனால இதை செய்ய. அதுல டைவர்ட் மட்டும் தான் ஆயிட்டு இருக்க. இல்ல மூடி கொஞ்சம் இதா டிஸ்டர்ப் பண்ணுது, அதனாலதான். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ண தெரியலையா? வாய மூடு, நீ ஸ்டார்ட் பண்ண கூடாது, இங்க ஆஃப் பண்ணி வச்சிட்ட தானே. சரி கைஸ், இந்த வீடியோல ஸ்டார்ட்டே பண்ணிட்டா கைஸ். ஏண்டி சுத்தி பாக்குற? கொஞ்சம் வாய மூடு, வண்டி நகருதான்னு பாத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஐயோ கால் எடுத்து தூக்கி வை. பிரேக் எங்கடா இருக்கு? ஐயோ பிரேக் கீழே கால்ல இருக்கு பாரு ஒண்ணு. என்னடி இவ்வளவு நேரம் ஓட்ட கத்துக்கிட்டே நிறுத்துன்னு சொன்ன, பிரேக் எங்க இருக்குன்னு கூட தெரியல. பிரேக் எங்க இருக்குன்னா சொல்ல, பிரேக் புடிச்சு நிக்கலன்னு சொன்னேன். இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்லைன்னா நாய் தண்டி தீட்டு. என்னாச்சு? கொஞ்சம் கீழே இறங்குச்சு, அதனால. முன்னாடி பாரு, கீழே எங்க பாக்குற? முன்னாடி பாருனா லாங்கா நேரா பாரு. அவ்வளவுதான். செருப்பு பிரச்சனை பண்ணுதுடா. லைட்டா அப்படியே இது விடு, கிளட்ச் விடு. கிளட்ச விட்டுட்டே தான் இருக்கேன். லைட்டா முறுக்கு, லைட்டா காலத்துக்கு மேல அப்படியே ஓட்டு. கைஸ் சூப்பரா ஓட்டுறா கைஸ். காலையிலே தள்ளிட்டு போறான்னு நினைக்கிறேன், ஓட்டாம ஏமாத்திட்டுறா. என்னடி இதுல கூட வாடி ஓபி அடிப்ப? ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறதுக்கு ஓபி அடிப்போம்ல, படிக்கிற மாதிரி நடிப்போம்ல, ஸோ அது மாதிரி வண்டி ஓட்டுறதுல கூட ஓபி அடிச்சுட்டு இருக்கா. என்னடி கால்ல நவுத்திட்டு போயிட்டு இருக்க? கால நவுத்தல, கால பேலன்ஸ் பண்றேன். நிக்க சொல்லு. டாக்ஸிவே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்கடா. கைஸ் இப்போ இங்க ஏன் நிக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகப்படலாம்.
ஆக்சுவலாக என்னன்னா அங்கே ஒரு கார் நிற்கிதுல, ஒரு டாக்ஸி கார் பிக்கப் பண்ண இங்கே வந்திருப்பாங்க போல. சும்மா அவர் அங்கே நிறுத்தி ரிவர்ஸில் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே அவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி வண்டி இங்கேயே நிறுத்திட்டா. ஒரு 50 அடி முன்னாடியே வண்டி நிறுத்திட்டா. எவ்வளவு சூப்பரா ஓட்டுவேன், அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி போ. ரொம்ப முக்கியமான வேலையில இருப்பாங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த டாக்ஸி காரரு அவர் ஆளை பிக்கப் பண்ணி போற வரைக்கும் அங்கதான் நிப்பாரு. அது வரைக்கும் இந்த வண்டி நிறுத்தி போட்டு டீ சாப்பிட்டு வரியா? உனக்கு யாரும் இருக்கிறாரு, சீக்கிரம் போ. ஐயோ இவருன்னு சொல்லி அவர் நிக்கிறாராட்டு இருக்குடி. ஓடிட்டேன், நீங்க போய்க்கோங்க. கைஸ் இப்போ அங்க இருந்து தாரணி அவளே தனியா ஓட்டிட்டு வர போறா. ஸோ கார் ஒரு வழியா கார் வந்து கிளம்பிருச்சு. ஸோ அதனால தான் இப்போ பயப்படாம வரா. காலத்துக்கு மேல முறுக்குடி காலை வச்சு தள்ளிட்டு தான் வர. வண்டி ஸ்டார்ட்ல இருக்கான்னு கூட சவுண்டு கேட்கல. முறுக்குடி இருடா. ஆள் வராங்கன்னு சொல்றா கைஸ். ஆள் வராங்க, போதும் நான் அவமானப்பட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஓட்டுனது போதும்டா, ஓட்டி கத்துக்கிட்டது. ஓகேவா? ஓகே சார், ஓகே தாரணி. நாளைக்கு எப்படி சூப்பரா ஓட்டுறேன்னு பாரு. நாளைக்கு அப்படியே புதுசா கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ஓட்டிடுவேன் நாளைக்கு. ஃபர்ஸ்ட் டே என்னால கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில ஏறி உட்காரதே ஃபர்ஸ்ட் டைம் தான், அதனால அப்படி இருக்கு. ஓகேவா? டிரைவர் சீட்ல இப்பதான் கைஸ் ஃபர்ஸ்டா உட்கார்றா. இல்லைன்னா நேரம் ஓட்டிட்டு போயிருந்திருப்பா. இதுல எங்கடா டிரைவர் சீட்டு? நீ உட்காந்துருக்கதான் டிரைவர் சீட்டு. யார் வேணாலும் ஓட்டலாம், ரொம்ப ஈஸி தான். பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். ஆனா எனக்கு பேலன்ஸ் பண்ண வரல, ஏன்னா ஹைட் ப்ராப்ளமா இருக்கு. ரொம்ப இப்படிதான் வச்சுட்டு இருக்கேன், நல்லா ஊண்ட முடியல என்னால. அதனாலதான் பிரச்சனை. இல்லைன்னா சூப்பரா ஓட்டிடுவேன். சரி, நான் நாளைக்கு எப்படி ஓட்டுறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோல பாருங்க. பாய் கைஸ். அவ்வளோதான் கைஸ், அவள் ஊட்டி முடிச்ச விளாகு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எப்படி ஓட்டணும்னு கற்றுருக்க மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ அதனால அடுத்த வீடியோவில் கற்றுப்பாங்க. முதல்ல நீ கற்றுக்கோ, அப்புறம் அடுத்த வீடியோவில் கற்றுப்பாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.